பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான அகில இந்திய மருத்துவ கவுன்சில் முறை ஒழிந்தது. 4 வாரியங்களாக பிரிக்கப்பட்டு புதிய தேசிய மருத்துவ ஆணையம் உதயமானது. மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி அரசு மருத்துவ கல்வித்துறையில் இப்போது வரலாற்று சீர்திருத்தங்களை நடைமுறைக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தற்போது நடைமுறையில் இருந்து வரும் MCI எனப்படும் பழைய முறையான இந்திய மெடிக்கல் கவுன்சில் முறைமையை அகற்றி அதற்கு பதிலாக NMC எனப்படும் தேசிய மருத்துவ ஆணையத்தை புதிதாக அமைக்கப்பட்டுள்ள 4 தன்னாட்சி வாரியங்களின் பங்களிப்புடன் இந்த ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. அன்றாட செயல்பாட்டில் NMCக்கு உதவ இளங்கலை மற்றும் முதுகலை மருத்துவ கல்வி வாரியங்கள், மருத்துவ மதிப்பீடு மற்றும் மதிப்பீட்டு வாரியம், நெறிமுறைகள் மற்றும் மருத்துவ பதிவு வாரியம் ஆகிய 4 வாரியங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த 4 வாரியங்களும் வரும் வெள்ளிக்கிழமை முதல் நடைமுறைக்கு வருகின்றன. இதன் மூலம் பல சகாப்தங்களாக இதுவரை இருந்து வந்த பழமையான இந்திய மருத்துவ கவுன்சில் ஒழிக்கப்படுகின்றது. தனியார் மருத்துவ கல்வி நிலையங்களை அங்கீகரித்தல், அனுமதி அளித்தல் போன்ற விவகாரங்களில் MCI மீது ஏராளமான குற்றச்சாட்டுகள் இதற்கு முன்பு கூறப்பட்டன. மேலும் இந்த அமைப்பின் தலைவர் நியமத்திலும் அரசியல் இருந்து வந்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் அதன் தலைமை அதிகார வலிமை இப்போது 4 வாரியங்களாக பிரிக்கப்பட்டு குறைக்கப்பட்டு NMC எனப்படும் தேசிய மருத்துவ ஆணைய உருவில் வந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கமிஷனின் முதல் தலைவராக எய்ம்ஸ் நிறுவனத்தின் ENT துறையின் பேராசிரியர் டாக்டர் சுரேஷ் சந்திர சர்மா நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் பதவிக்காலம் 3 ஆண்டுகள் அல்லது அவர் 70 வயதை எட்டும் வரை இருப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே MCIயின் நிர்வாக குழுவின் செயலாளராக பணிபுரிந்த ராகேஷ்குமார் வாட்ஸ் புதிதாக அமைக்கப்பட்ட அமைப்பில் செயலாளரின் பொறுப்பை ஏற்றுக்கொள்வார். முன்னதாக 2018ஆம் ஆண்டில் MCI கலைக்கப்படும் என்றும் ஒரு புதிய அமைப்பு அதற்கு பதிலாக அமைக்கப்படும் என்றும் முடிவு செய்யப்பட்டது. அதன் பிறகு தேசிய மருத்துவ ஆணைய சட்டம் ஆகஸ்ட் மாதம் 2019இல் நிறைவேற்றப்பட்டது. அறிக்கையின்படி புதிய ஆணையத்தில் ஒரு தலைவர், 10 முன்னாள் அலுவலர்கள் மற்றும் 22 பகுதி நேர உறுப்பினர்கள் இருப்பார்கள். சீர்திருத்தங்கள் நாட்டின் மருத்துவ கல்வியை வெளிப்படையான, தரமான மற்றும் பொறுப்புணர்வு முறையை நோக்கி நகர்த்துவதை நோக்கமாக கொண்டுள்ளன. அடிப்படை மாற்றம் என்னவென்றால், ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட குழு தலைவருக்கு பதிலாக இப்போது தகுதியின் அடிப்படையில் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.